இன்றைக்கு சாவச்சேரியில ஒரு பையன் தம்பியோரால் ஒரு பாட்டு பாடணும்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அரெஸ்ட் பண்றது அரசாங்கம் இன்றைக்கு நேற்றில் தமிழர்களை வேணும் என்று செய்ய வேணும் என்று நேற்றுத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையின்படி ஒரு சிங்கள பிள்ளை ஒன்று ஊடகத்தில் தலைமுடியையும் பற்றி மொட்டையடிச்சு போட்டு ஒரு ஊடகத்தில் ஒரு கருத்தொண்டு வெளிவிட்டு கொண்டே இருக்கு. அது எல்லாரும் பாப்பிதான் நினைக்கிறேன். ஒரு பாடகரை அரசாங்கம் அரசு பண்ணி இருக்குது. ஆனா ஒரு 14 வயசு பிள்ளையை கற்பழிச்சவன் வெளியில ஒரு மக்களை நல்ல நிலைக்கு நெறிப்படுத்தி ஒரு சமயத்தை வழிநடத்தி ஒரு மக்கள் போற்றக்கூடிய ஒரு பிக்குவல் இப்படி ஒரு கேவலமான முறையில் செய்தது என்று சொல்லியும் அவர்கள் வெளியில ஒரு பாடகர் உள்ள என்று சொல்லி ஒரு சிங்கள பிள்ளை ஊடகம் வழிய சொல்லிக்கொண்டே இருக்கு. 1 இல்லை 2 3 பிள்ளைகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். உண்மையின்படியும் அதுதான். அது நாங்கள் எங்களை பொறுத்தளவில் அந்த தம்பி இன்றைக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கலாம். இதே மாதிரி இன்னும் 1000 பேர் அரெஸ்ட் பண்ணப்படலாம். 1000 பேர் அரெஸ்ட் பண்ணப்படலாம். ஏனென்று சொன்னால் இப்ப போற போக்க பார்த்தால் காலம் நாடுகள் எங்கேயோ போய்கொண்டிருக்குது. ஆனா இதற்கெல்லாம் காரணம் எங்கிருந்த அரசியல்வாதிகள். நாங்கள் அர்ச்சுனா லூசனை பற்றியோ அல்லது மற்றவன் பற்றியோ நாங்கள் அதை கலைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. எவனவன் நாடாளுமன்றத்தில் போய் தங்கட கதிரியை தக்க வைக்கிற இருக்கிறானோ அவங்க விடுற பிள்ளைதான் இந்த பிள்ளைகள் இல்லை. மக்களை எல்லாரும் மடியா சிந்திச்சு பாருங்க. எவனவன் கதிரைக்கு ஆசைப்பட்டு இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் தங்கட கதிரியை தக்க வச்சு கொண்டிருக்கிறானோ அவங்க விடுற பிள்ளைதான் இன்றைக்கு எங்களை மக்கள் அரசு பண்ணப்படுற நிலைமை. இன்றைக்கு இந்த தம்பியில இதே மாதிரி 1000 பேர் கைது செய்யப்படலாம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்த கதிரிகளை தக்க வைக்கிறவங்க உண்மையின்படி நாங்கள் எங்களது மக்கள் இன்னதுக்காக அரசு பண்ணப்படுகிறார்கள். எங்களது நிலங்கள் விடுபட இல்லை, எங்களோட பழைய அரசியல் கைதிகள் விடுபட இல்லை என்று சொல்லி எங்களுக்கு எவ்வளவு இந்த நிலங்கள் அபகரிக்கப்பட்டு கொண்டு போதும் என்று சொல்லி இந்த நாடாளுமன்ற கதிரைக்கு ஆசைப்பட்ட அரசியல்வாதிகள் எல்லாரும் நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேறோம். ஒட்டுமொத்தமான முறையில தமிழ் அரசியல்வாதிகள் நாடாளுமன்றத்தை விட்டு என்னைக்கு இவங்க வெளியேறாங்களோ அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் எங்களுக்கு ஒரு கொஞ்சம் சாதகமான முறையில் வரும். ஏனென்று சொன்னால் யுத்தம் முடிஞ்சு இன்றைக்கு 2009 யுத்தம் முடிஞ்சது. இன்றைக்கு நாங்கள் எத்தையோ கடந்து இங்க வந்திருக்கிறோம். 16-17 வருஷத்தை கடந்தும் ஒன்றுமே நடக்கல. ஆனா இவங்கள் கதிரைக்கு ஆசைப்பட்டு கதிரையை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறதே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இவங்கள் எல்லாரும் சரியான முறையில உண்மையின்படி இப்படி எல்லாம் நடக்குது. இதனால நாங்கள் இனிமேல் நாடாளுமன்றம் எங்களுக்கு தேவையில்லை, எங்கட பிரச்சனை தீர்க்கப்பட்டால் தான் நாங்கள் நாடாளுமன்றம் தருவோம் சொல்லி என்றைக்கு இவங்க இந்த கதிரை எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியேறாங்களோ அன்றைக்கு தான் எங்களது தமிழ் தேசியம் எங்களது சுய உரிமைகள் எல்லாரையும் நாங்கள் பாதுகாத்து எங்கட மக்களை ஒரு வழிநிலையை கொண்டு வரலாம். இந்த கைதிகள் நிறுத்தப்படும், எங்களது நிலங்கள் விடுபடும், எங்களோட பழைய அரசியல் கைதிகளை விடுதலை செய்யப்படும். இல்லை என்று சொன்னால் இவங்க இன்றைக்கு கதிரைக்கு ஆசைப்பட்டு சிங்களவரோட சேர்ந்து நக்கி பிழைக்கிறாங்களோ அதுவரையும் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வராது. இந்த பாடகர் தம்பிய மாதிரி 1000 பேர் கைது செய்யப்படலாம். இதுதான் நாட்டின் ஜனார்த்தமும் நாட்டின் நடைமுறையும். இன்றைக்கு இவங்க எல்லாரும் நாடாளுமன்றத்தை இன்றைக்கு புறக்கணித்து எங்களது பிரச்சனையை தீர்க்கணும் என்று சொல்லி வெளியில வந்தால்தான் எங்களது பிரச்சனை தீர்க்கப்படும். உண்மையின்படி நாங்கள் ஒரு பிரச்சனையினால் வாழலாம். இவங்கள் அங்க இருக்கு மட்டும் எங்களது பிரச்சனை ஒரு காலமும் முடியவும் மாட்டுது. கைதுகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும். நன்றி. இந்த நிலைமையில அர்ச்சுனா ராமநாதன் அந்த சிறுவன் சங்கீத் கைது செய்யப்பட்டதை